நேற்று டெல்லியில் நடைபெற்ற தமிழ் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆம் ஆத்மி செய்திருக்கும் ஊழலை தோலுரித்து காட்டியுள்ளார். டெல்லியினுடைய அரசியலை பாருங்க. இங்கே ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார். ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, நாங்கள் காங்கிரசுக்கும் எதிரானவர்கள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க. எத்தனை பேர் இணைந்தாலும் கூட டெல்லியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2019 விட 2024 இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு 7 இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்கள். புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல், ஒரு அமைச்சர் அல்ல, 2 அமைச்சர் அல்ல, முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க. டெல்லியில் ஜல் போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய போக்குவரத்து துறையில் பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல், டெல்லியினுடைய மொஹலா கிளினிக்கில் 20,000க்கு மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல், தரம் குறைந்த மருந்துகளை மொஹலா கிளினிக்கில் வாங்கியதில் நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்க. யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே 6,800 கோடி ரூபாய் ஊழல். டெல்லியிலே கல்விக்கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய 1,300 கோடி ரூபாய் ஊழல். அது மட்டும் இல்லை, அருமை சகோதர சகோதரிகளே, சுயஉதவி குழுக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றோம் என்று 1,11,516 போலி கணக்குகளை ஆரம்பித்து அதிலும் ஊழல். மொத்தமாக சொல்ல போனால் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி என்பது ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இவர்களும் காங்கிரசும் இணைந்து பொய்யான வாக்குறுதிகளோடு களத்துக்கு வந்திருக்கின்றார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.